ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2.5 மில்லியன் திருட்டு, நிதியமைச்சின் செயலாளருக்கு தண்டனை வழங்க கோரிக்கை. சமகால அரசுக்குள் நடந்த பாரிய நிதி மோசடி, உண்மைகளை வெளிப்படுத்தவுள்ள ஜனாதிபதி அனுர. இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட பணம் தமக்கு கிடைக்கவில்லை என்கிறது அமெரிக்க தரப்பு. விசாரணைகள் தீவிரம். போதைப்பொருள் கடத்திய 22 தேரர்கள். பிரதான சூத்திரதாரிகளான 2 தேரர்களை கைது செய்ய இன்டர்போல் உதவி. இயந்திர கோளாறு, வடக்கிற்கான ரயில் சேவைகள் தாமதம். கொழும்பில் அறிமுகமாகும் மின்சார ரயில் சேவை. தொடர்வன விரிவான செய்திகள். நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும நாடாளுமன்ற நிதிக்குழுவில் முன்னிலையாகாவிடின் நாடாளுமன்ற பொறிமுறையூடாக அவருக்கு தண்டனை வழங்க நிதிக்குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வாவிற்கு அதிகாரம் உள்ளதாக ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு 3ஆம் தரப்பு ஒன்றின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நிதிக்குழுவின் தலைவர் விடுத்த அழைப்பை ஏற்று நிதியமைச்சின் செயலாளர் இன்று சமூகமளிக்க முடியாது என கடிதம் மூலம் அறிவித்துள்ள நிலையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன், நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகள் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் வரப்பிரசாதங்கள் சட்டத்தின் கீழ் எவரையும் குழுவிற்கு அழைக்கும் அதிகாரம் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அழைப்பை மீறுவோருக்கு உயர்நீதிமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தின் மூலம் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை வழங்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இப்பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்த டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன, இது ஹேக்கர்களின் செயலா என்பது குறித்து இன்னும் உறுதியான முடிவு எட்டப்படவில்லை. மின்னஞ்சல் ஊடாக இடம்பெற்ற இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளதை மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தராதரம் பார்க்காமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் ருவன் ரணசிங்கவும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரியிலிருந்து காணாமல் போயுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளிக்கவுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விசேட உரையாற்றவுள்ளார். இந்த தகவலை திரைசேரி செயலாளர் ஹர்சன சூரியபெரும அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ச டி சில்வாவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சம்பவம் குறித்து விளக்கமளிப்பதற்காக அரசாங்க நிதிக்குழுவின் முன்னிலையில் இன்று முன்னிலையாகுமாறு திரைசேரி செயலாளருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய தினம் முன்னிலையாகப் போவதில்லை என்பதை கடிதம் மூலம் குழுவின் தலைவர் ஹர்ச டி சில்வாவிற்கு தெரியப்படுத்தியுள்ளார். குறித்த கடிதத்தில் இந்த நிதி மோசடி அல்லது காணாமல் போனமை தொடர்பான விவரங்களை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தவுள்ளார். இதனால் தாம் தற்போதைக்கு குழு முன்னிலையில் முன்னிலையாக வேண்டிய அவசியம் இல்லை என திரைசேரி செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செலுத்தப்பட்டதாக கூறப்படும் 6,25,000 அமெரிக்க டாலர் பணம் தமக்கு கிடைக்கவில்லை என்று அமெரிக்க தரப்பு அறிவித்துள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ஆர்.பி. சத்குமார தெரிவித்துள்ளார். இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் பணமே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தபால் திணைக்களம் பணத்தை செலுத்தியுள்ள போதிலும் அந்த நிதி தமக்கு கிடைக்கவில்லை என அமெரிக்க அஞ்சல் சேவை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து மேலதிக விளக்கங்களை திணைக்களம் கோரியுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இது ஒரு இணைய மோசடி நடவடிக்கையாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு விவரங்கள் மாற்றப்பட்டதாக மின்னஞ்சல் மூலம் தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் குறித்த வங்கிக் கணக்கு தற்போது செயலிழந்துள்ளதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 இளம் பிக்குகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்திருந்த நிலையில் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரிகளாக 2 தேரர்கள் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 2 தேரர்களும் தாய்லாந்தில் தங்கியிருந்தவாறு இந்த போதைப்பொருள் வலையமைப்பை முன்னெடுத்து வந்துள்ளமை இதுவரையிலான விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போதைப்பொருள் பிரிவின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியோடு இன்டர்போல் எனும் சர்வதேச போலீசாரை அணுகி குறித்த இருவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாய்லாந்திலிருந்து ஹுஷ் மற்றும் ஹசிஸ் ஆகிய போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்களினதும்
இரத்த மாதிரிகள் பெறப்பட்டு அவர்கள் தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் 19 தேரர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையிலான விசாரணைகளில் 22 இளம் தேரர்களை தாய்லாந்துக்கு அனுப்புவதற்கு அனைத்து ஒருங்கிணைப்பு வசதிகளை முன்னெடுத்ததாக கூறப்படும் தேரர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். இதனைவிட மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தாய்லாந்து சென்ற தேரர்களுக்கான விமான பயணச்சீட்டு மற்றும் ஏனைய செலவுகள் தொடர்பாக அனுசரணை வழங்கியதாக கூறப்படும் பிரபல வர்த்தகர் ஒருவர் தொடர்பாகவும் விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்று வவுனியா புளியங்குளம் பகுதியில் திடீர் இயந்திர கோளாறுக்குள்ளாகியுள்ளது. இந்த இயந்திர கோளாறு காரணமாக வடக்கு மார்க்கத்திலான புகையிரத சேவைகள் தற்போது தாமதமடைந்துள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. புகையிரதத்தின் இயந்திர கோளாறினை சீர் செய்வதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புகையிரத திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைந்தவுடன் வடக்கிற்கான புகையிரத சேவைகள் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு புறநகர் ரயில் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மின்சார ரயில் சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் ரயில் சேவையை நவீனமயப்படுத்துவது மற்றும் அது தொடர்பான எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் களனி ரயில் பாதையில் மருதானையிலிருந்து மாக்கும்புர வரையிலும், பிரதான ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகம வரையிலும், கடலோர பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பாணந்துறை வரையிலும் மின்சார ரயில் சேவைகளை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் இத்திட்டத்திற்கான நிதிகளை பெற்றுக்கொள்வது மற்றும் இதனை செயற்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சவால்கள் குறித்தும் விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போதுள்ள ரயில் சேவைக்கு இணையாக மின்சார ரயில் சேவைகளை முன்னெடுப்பதுடன் ரயில் பாதைகளில் தற்போது காணப்படும் அகலப்பாதை முறைமைக்கு பதிலாக சர்வதேச ரீதியில் பயன்படுத்தப்படும் முறைமையை பயன்படுத்தி ரயில் பாதைகளை புனரமைப்பது தொடர்பிலும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தை அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலேயே நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2.5 மில்லியன் திருட்டு, நிதியமைச்சின் செயலாளருக்கு தண்டனை வழங்க கோரிக்கை. சமகால அரசுக்குள் நடந்த பாரிய நிதி மோசடி, உண்மைகளை வெளிப்படுத்தவுள்ள ஜனாதிபதி அனுர. இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட பணம் தமக்கு கிடைக்கவில்லை என்கிறது அமெரிக்க தரப்பு. விசாரணைகள் தீவிரம். போதைப்பொருள் கடத்திய 22 தேரர்கள், பிரதான சூத்திரதாரிகளான 2 தேரர்களை கைது செய்ய இன்டர்போல் உதவி. இயந்திர கோளாறு, வடக்கிற்கான ரயில் சேவைகள் தாமதம். கொழும்பில் அறிமுகமாகும் மின்சார ரயில் சேவை. இத்துடன் தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.